Hi, hello, vanakkam. Exercise 2.6 la sixth sum. Raghu wish to buy a laptop. He can buy it by paying 40,000 cash or by giving it 10 installment as 4,800 as the first month, 4,750 in the second month, and 4,700 in the third month. If he pays the money in this fashion, find the total amount paid in 10 installment. How much extra amount that he has to pay அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லேப்டாப் ஒருத்தர் வாங்கணும் டிசைட் பண்ணியிருக்காங்க. ரகு லேப்டாப்போட காஸ்ட் வந்து எவ்வளோவா 40,000 ரூபாயா. மொத்தம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் அதான் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்குகிறோம் இஎம்ஐ கான்செப்டில். வீடே அப்படி தான் வாங்குகிறோம். அதாவது காசு இருக்கிறவங்க மொத்தமாக டிஎஸ் கொடுப்பாங்க, இல்லாதவங்க என்எஸ்சி ஹோல்டிங் வந்து ரூல்ஸ் வந்து என்ன தான் 10 இன்ஸ்டால்மெண்ட். லோயர் கிளாஸஸில் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இது அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் வராது. ஏபி கான்செப்ட்டுக்கு தேவையான சம் தான், ஏபியில் உள்ளது தான். மொத்தம் 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணும். 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ஒரிஜினல் காஸ்ட்டோட எவ்வளோ அதிகமாக கட்டியிருப்பாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதில் சீக்வன்ஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 4,800, ரெண்டாவது மாதம் 4,750, 50 ரூபா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுதான் ஏபி. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ஏ வந்து 4,800, டி எப்படி கண்டுபிடிக்கணும்? 4,750லேருந்து 4,800. இப்போ இதிலேருந்து இதை நான் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது -50. 50 ரூபா குறைஞ்சிட்டே வருது. கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த கான்செப்ட் புரியும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்தம் எண் எத்தனைலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். இதுக்கு லாஸ்ட் டைம் நமக்கு தெரியாது, டைரெக்டாக எண் கிவன் கொடுத்துருக்காங்க. S10 தான் கண்டுபிடிக்கணும். 10 மாதத்தில் ரகு கட்டிட மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. என் வந்து என்னது 10 டிவைடட் பை 2. ஏ வந்து 2 இன்ட்டு 4,800. என் வந்து 10ங்கிறதால n-1 9 இன்ட்டு டி வந்து -50. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 10 டிவைடட் பை 2 வந்து 5. இதை மல்டிப்ளை பண்ணால் 0 0 2 8 16 960 -450. 5 இன்ட்டு 450 மைனஸ் பண்ணால் 0 10 5 5 1 9150. இது மல்டிப்ளை பண்ணால் 0 5 பைசா 25 7. S10 அதாவது 10 மாதத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக எதோட ஜாஸ்தியாக இருக்குது? லேப்டாப்போட ஒரிஜினல் அமௌண்ட்டோட ஜாஸ்தியாக தானே கட்டியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யார் கொடுப்பாங்க? ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதாவது போனஸ் அமௌண்ட்டால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிட்ட இருக்காரு? 4,5,750லேருந்து 40,000 நான் சப்ராக்ட் பண்ணோன்னா 5,750. என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஹி பெய்டு. டோட்டல் அமௌண்ட் அவன் பே பண்ண டோட்டல் அமௌண்ட் என்னது? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சரு 45,750 ருபீஸு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்காங்க அதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 டிவிஷனில் கொஸ்டின் கேட்டிருக்கு. 5,750. ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷனோட ஆன்சர், இது செகண்ட் டிவிஷனோட ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.